அருமையான தலைப்பு தேர்வு. இதோ உங்கள் கோயில் வாசலில் ஒரு கண்ணீர் கதை. பகுதி 1. இந்த கதை ஒரு உணர்ச்சிமிக்க பக்தியின் பாதையை காட்டும், தெய்வத்தின் கருணை எப்படி வாழ்க்கையை மாற்றுகிறது என்பதை சுட்டிக்காட்டும். கோயில் வாசலில் ஒரு கண்ணீர் கதை. பகுதி 1. இடம் தமிழ்நாட்டின் ஒரு பழமையான முருகன் கோயில். நேரம் மார்கழி மாதம், காலையில் 5 மணி. மூடித் திரைகளை உடைத்துக்கொண்டு பசுமைச் சுவாசம் பறந்தது. கோயிலின் வாசலில் ஒரு பெண் அமர்ந்திருந்தாள். புழுதியின் மீது ஒரு பழைய புடவையுடன், கண்களில் வாடும் கண்ணீர். அவளின் பெயர் மங்கையர்க்கரசி. அவள் கண்களில் ஒரு கதை இருக்கும். அவள் நிறைவடைந்தாள். ஆனாலும் காலம் அவளை காலியாக்கியது. மங்கையர்க்கரசி ஒரு காலத்தில் ஒரு ஆசிரியையாக இருந்தவள். பக்தி, நம்பிக்கை, நேர்மை அவளது வாழ்வின் 3 மையங்கள். ஆனால் வாழ்வின் ஒரு கட்டத்தில் குடும்பமெல்லாம் பிளந்துவிட்டது. கணவர் இழந்தார், மகன் நகரம் சென்றான். ஒரு போன அழைப்பு கூட இப்போது அரிதாகிவிட்டது. அவளுக்கு தோன்றியது, இப்போதும் யாராவது என்னை பார்த்து அம்மா என்று அழைப்பார்களா? எனது பிரார்த்தனை எங்கு போனது? இந்த எண்ணங்களுடன் அவள் கோயிலின் வாசலில் ஒவ்வொரு காலை 5 மணிக்கும் அமர்வதற்கே பழகிவிட்டாள். மலர்களையும் தூபங்களையும் பரிமாறுபவளை யாரும் கவனிக்கவில்லை. ஆனால் அவள் ஒரு விஷயத்தில் மட்டும் நம்பிக்கை இழக்கவில்லை: முருகன். அந்த நாள் சிறப்பு, திருக்கார்த்திகை. கோயிலில் பெரும் கூட்டம், ஒவ்வொரு பக்தரும் மகிழ்ச்சியோடு. ஆனால் மங்கையர்க்கரசி எப்போதும் போல் அமைதியாக இருந்தாள். அந்த நேரத்தில் ஒரு சிறுவன், 6 வயது, பசுமை சட்டையுடன் தவறான வழியில் நடந்து வந்து அவளிடம் விழுந்தான். அவள் அவனை தூக்கியாள், மெல்லத் துடைத்தாள். தயவு செய்து அழவேண்டாம் பாப்பா என்று சொல்ல அந்த சிறுவன் பார்வை நிமிர்ந்தது. அம்மா என்றான் அந்த சிறுவன். மங்கையர்க்கரசியின் கண்களில் கண்ணீர் சூழ்ந்தது. ஆனால் இது வேறு கண்ணீர். இது ஒரு ஊருள் நிறைந்த கண்ணீர். முதன்முறையாக நீண்ட நாட்களுக்குப் பிறகு அம்மா என்ற வார்த்தை அவள் காதில் விழுந்தது. பகுதி 2 தொடரும். அந்த சிறுவன் யார்? அவன் எப்படி வந்தான்? மங்கையர்க்கரசியின் வாழ்க்கையில் என்ன மாற்றம் ஏற்படுகிறது? இந்த கதையை தொடர விருப்பமா? உங்கள் பதிலுக்காக காத்திருக்கிறேன்.